எப்படி கிருத்திகா? அப்படியே கிருத்திகா அந்த பாப்பா உட்காருங்க. அப்படி வா கிருத்திகா, அப்படியே வா உட்காருங்க. வா கிருத்திகா, அப்படியே பாட்டி அப்படியே நின்னுக்கோ. எங்க வாடமா அப்படியே அப்படி கால் நின்னுக்கோ. வா இப்படி கால் நின்னுக்கோ. இப்படி கால் நின்னுக்கோ கிருத்திகா. அப்படி வந்து கிருத்திகா இப்போ அப்படி எடு கிருத்திகா. அப்படியே நின்னுக்கோ. அப்படியே நின்னுக்கோ கிருத்திகா. அப்படியே நின்னுக்கோ. அப்பதான் தெரியும். தாத்தா இருக்கட்டும். அப்படியே நீங்க அப்படியே உட்காரட்டும். கொஞ்சம் கீழே போட்டுருக்கா. நடந்த கூட கொஞ்சம் கீழே போட்டு வா கிருத்திகா. அப்படியே உள்ள வணக்கம் அன்பு உறவுகளே. அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். உண்மையிலே வந்து அப்படியே நினைக்கோ கீர்த்திகா. அங்கேயும் நினைக்கோ கீர்த்திகா. தலை நினைக்கோ. ஃபுல்லாகவே இங்கே வந்து ஒரு கால் முட்டி அளவு வரைக்கும் நேற்றுலேருந்து இன்னைக்கு மழைனால கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. மழை வந்து இந்த முட்டிக்கால் வரைக்கும் இங்கே தண்ணி இருந்துச்சு. சுற்றி இங்கே பாருங்க. இங்கே தட்டி இங்கே காட்டு கீர்த்திகா. இங்கே ஃபுல்லாகவே வந்து தட்டி தான் கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஓலை கொம்பு இந்த மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து தாத்தா இங்கே தான் இருக்கிற இடம் போல் இங்கே இடம். ஸோ இங்கே ஒரு சின்ன ஓலை குடிசை மாதிரி இருக்குது. அப்போ கூட இங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் வாட்டை இல்லை. இங்கே இதான் வீடு உள்ளையா கிருத்திகா. அப்படியே நெல்லி கிருத்திகா. அங்கேயே வீட்டு உள்ள தண்ணி அதிகமாக இருக்குது. அங்கேயே நெல்லி கிருத்திகா. இங்கே உள்ள ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்குது. இங்கே பாருங்க. இங்கே கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. அப்படியே நெல்லி கிருத்திகா. அங்கேயே ஃபுல்லாகவே தண்ணி இருக்கீங்க. ஐயா வணக்கம். தாத்தா எப்படி இருக்கீங்க? வா கிருத்திகா. தாத்தா பாருங்க. தாத்தா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. உட்காரலாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல இல்ல நீங்க உட்காருங்க. அங்க பாருங்க. தாத்தாவை காட்டுமா அக்கா. கொஞ்சம் தாத்தாக்கு வந்து 85 வயசுக்கு மேல ஆகுது. தாத்தா வந்து இந்த தண்ணியிலேயே இருக்கிறாரு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க உங்களுக்கு மாமனாரா அப்பாவா எப்படி? அக்காவோட இங்க வாங்க. அக்காவோட அப்பா இவங்க. மழை அதிகமா இருக்கு. உங்களை பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொன்னோம். எல்லாரும் உங்களுக்கு வந்து உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. தாத்தா எடுமா கொஞ்சம் தள்ளி நின்று எடுமா. அப்படிக்கா போயிடு. நல்லா தள்ளி நின்று எடு. தெரியுதா? பாத்து கிருத்திகா பாத்து. மழை தண்ணி பத்திரம். எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரேகான்னு ஒருத்தவங்க திருவண்ணாமலைக்கு நான் ஒரு வாட்டி கிரிவலம் போகும்போது அந்த தங்கச்சியை நான் பார்த்தேன். வழியில பஸ்ல பார்த்தேன். அப்போ அவங்க எனக்கு பழக்கமானவங்க. நான் ஒரு யூடியூப் வச்சிருக்கிறேன். அவங்க தான் தெய்வமான இருந்து நம்ம யூடியூப்பை தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய உதவியா இருக்கிறாங்க. அவங்க தான் முதல்ல உங்க வீடியோவை பார்த்தாங்க. உங்க வீடியோவை அவங்க தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நெல்லை முத்துமாரின்னு சொல்லிட்டு நெல்லை முத்துமாரின்னு அந்த அம்மா ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு 700 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. 700 யார்கிட்ட? உங்ககிட்ட கொடுக்கணுமா தாத்தா கிட்ட கொடுக்கணுமா? சரி. தாத்தா கிட்ட அக்காவோட சார்பா எல்லா சார்பாவும் ரேகாவின் விழுதுகள் யூடியூப் சேனல்ல அவங்க சொல்லி நெல்லை முத்துமாரின்ற யூடியூப் சேனல்ல இருக்க தங்கச்சி உங்களுக்கு 700 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை எண்ணி பாத்துக்கோங்க. இந்தாங்க. இதுல 700 ரூபா இருக்குது. நான் தாத்தா கிட்டே நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு அடுத்து இந்த பர்தா போடுறதுக்கு எங்க வீட்டுக்காரோட சொந்தக்கார ஒருத்தர், அந்த அண்ணன் பேர் மெய்யப்பனு, அவங்களோட மாமியாரு மங்கையரசி அம்மா அவங்க கூரை மேல போடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நாளைக்கு வந்து நேர்ல பாக்குறேன்னு உங்களை சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க மளிகை சாமான் வீட்டுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து போன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த தண்ணி இவ்வளவு அளவு இருக்குது நான் சொல்லி இருக்கிறேன். அவங்க வந்து உங்களுக்கு செய்வாங்க. நீங்க தைரியமா 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க தாத்தா இந்த சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கெல்லாம் நீங்க பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கணும். நாங்க இன்னும் மேல மேல செய்யணும். இந்த வீடு வந்து இந்த மாதிரி சுத்தி தட்டி கட்டி வச்சிருக்கிறீங்க. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் அந்த ரேகாவின் விழுதுகள் அந்த அம்மா நல்லா இருக்கணும்னு வாழ்த்து சொல்லிடுங்க. ரேகா அம்மா அவங்க வந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமா அவங்களுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. சொல்லுங்க.
சொல்லுங்க. ரேகா அம்மா, அவங்க பேர் ரேகா அம்மா. நல்லா இருக்கணும். காலத்துக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களோட சந்தோஷமா ஒத்தாசம் பண்ணுங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணும்மா. நெல்லை முத்துமாரி அந்த அம்மா பேரு. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. நல்லா இருக்கணும்மா, வேண்டிக்கிறமா, வாழ்த்துறேன்னு சொல்லிடுங்க. வாழ்த்துமா, நல்லது செய்யுங்கம்மா. எங்களை மாதிரி கஷ்டப்பட்டுக்கோமா. ரேகா தங்கச்சி, முத்துமாரி தங்கச்சி, 2 பேரும் நல்லா இருக்கணும்மா. 2 பேருமே நல்லா இருக்கணும். வேலைகளுக்கே உதவி பண்ணுங்கம்மா. நீங்களும் நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். நீங்க கொடுத்த 700 ரூபாவை தாத்தா உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அக்கா எண்ணி பாத்துட்டாங்க, கரெக்டா இருக்கு. இன்னும் சில பேர் நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்காங்க, பாத்துட்டு உதவி செய்யறேன்னு சொல்லி இருக்காங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும், கவலைப்படக்கூடாது. தண்ணி வந்துருச்சே நம்ம கஷ்டப்படுறோமேனு. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிறோம். நாங்க எல்லாம் உங்க கூட எப்பவுமே இருப்போம். அதனால சந்தோஷமா இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், உடம்ப பாத்துக்கணும். ஓகேவா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இன்னும் சில பேர் உங்களை நேர்ல வந்து பாக்குறதா சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்த்துருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா கஷ்டப்படுறவங்க உதவி பண்ணணும்மா. நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்மா. நீங்க உதவி பண்ணீங்க நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். சரிங்க தாத்தா, ரொம்ப சந்தோஷம். உங்களை கீழே கூட விழுந்து கும்பிட முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 16 வயசுக்கு 100 வயசு வரைக்கும் சந்தோஷம் சந்தோஷம் நல்லா சந்தோஷம் சந்தோஷம். அன்பு உறவுகளே, இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான். உங்களோட பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு இவர் முகத்துல ஒரு அழகான ஒரு சிரிப்பு, அக்காவோட ஒரு பெரிய நம்பிக்கை. சோ இவங்க நீங்க பாத்தீங்கன்னா, தாத்தா நான் இங்க வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தி காமிச்சிடுறேன். ரொம்ப சந்தோஷம். எங்களை எல்லாருக்காகவும் வாழ்த்துங்க, வேண்டிக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க செய்வோம். தொடர்ந்து வந்து உங்களை பார்ப்போம். நீங்க எங்க உறவு, நாங்க உங்க பேரன் பேத்தி எல்லாரும் நாங்க நிறைய பேர் உங்களுக்கு சொந்தம் இருக்கிறோம். தனியா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க என்னைக்கும் நினைக்க கூடாது. இந்த தண்ணி வந்து சீக்கிரமா போயிடுறதுக்கு எங்களால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா நாங்க செய்வோம். சரிங்களா? சந்தோஷம் சந்தோஷம் தாத்தா. ரொம்ப இந்த இடம் கொஞ்சம் காமிச்சிடலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த கொம்பு தான் வச்சிருக்காங்க. இங்க இது வந்து இன்னைக்கும் நாளைக்கும் உழற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. கீழே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டிக்கால் அளவு தண்ணி இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சோ இது வந்து உண்மையிலே பின்னாடி போயிடுக்கிறதுக்கா, வெளியில போயிடு. பாத்து பாத்து நீ பாத்து, கேமரா பத்திரம், நீ பத்திரம், பாத்து போமா. இங்க பாருங்க, இந்த இடம் வந்து கல்லு மண்ணுமா இருக்கு. இந்த மண்ணு தான் இருக்கு போல. இங்க மண்ணு கல்லு தான் இருக்குது, வேற எதுவும் இல்லை இங்க. எனக்கு உண்மையிலே கிருத்திகாலாம் வந்து எனக்கு மாலை போடும் போது, எனக்கு தீ மிதிக்கும் போது வந்து